ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிடிக்காரன்ல புளிக்குழம்பு பார்க்க போறோம். இத கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, பிடிக்காரன்னு சொல்லுவாங்க. அத குக்கர்ல ஒரு 4 விசில் வேக வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் அப்புறம் வெங்காயமும், வெள்ளப்பூடையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், குட்டி குட்டியா கட் பண்ணி அந்த குட்டி உரல்ல போட்டு கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் புளி ஊற வச்சிருக்கேன். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு அடுப்புல பேன பத்த வை அடுப்புல பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடான உடனே நம்ம நல்லெண்ணெய் வச்சுருக்கோம். நல்லெண்ணெயை ஊற்றப்போம். எல்லா புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுவோம் எங்கள் வீட்டில். நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்தியும் கூட. ஊற்றிட்டு அடுத்து எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு கொஞ்சோண்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி இடித்து வச்சுருக்க பூண்டு, வெங்காயம் இதை போட்டுக்கணும். போயிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி ஊற்றும்போது நம்ம என்ன பண்ணலாம், கருவேப்பிலை போடணும். இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டு இதை கிண்டிட்டு இதை வதக்கி விட்டுட்டு இதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ணதில்லை. இது வதங்குறதுக்குள்ள அந்த மசாலாவை அரைச்சி ஊற்றிட்டு வேக வச்ச கிழங்கு போட்டுட்டு புளி ஊற்றி கொதிக்க ஊற்றி அரைக்கணும்னா குழம்பு ரெடி ஆயிடும். இப்போ அந்த மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஒரு 2 டொமேட்டோ தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஜாரில். அதோட நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன், அது போக மல்லித்தூள். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை, வத்தத்தூளும் மல்லித்தூளும் தனியாக இருக்குன்னா எங்கள் மிளகாய்த்தூள்லேருந்து 1.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் இதை போட்டு இந்த மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த ஃபைன் பேஸ்ட்டை இதில் கொட்டிட வேண்டி. கொட்டிட்டு, ஏன்னா நம்ம ஆனியன் டொமேட்டோ எல்லாமே ராவாக போட்டிருக்கோம், அதனால இதெல்லாம் வதக்கிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கும் கொஞ்சமாக அதையும் சேர்த்து தண்ணி ஏற்றி இதில் மொத்தமாக சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு அடுத்து பார்ப்போம். அரைச்சி பேஸ்ட்டை என்ன பண்ணிட்டோம், நல்லா உள்ளே ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இதை நல்லா கிண்டிட்டு இருக்கும்போது நம்ம லெமன் சைஸ் அந்த எனக்கு புளி ஊற வச்சுருக்கோம். அந்த புளியை நல்லா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஊற்ற போகிறோம். அதையும் இதில் ஊற்றி ஒரு நல்லா கொதி வரட்டும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்குது அதெல்லாம் போகிற அளவுக்கு. ஏன்னா இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஏன்னா அந்த கிழங்கு எல்லாம் போட்டு இது ரொம்ப கட்டியாக தான் இருக்கும். இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் உங்களுக்கு வேணும்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நம்ம என்ன பண்ணலாம், கொதிக்க விடலாம். தேவைன்னா கொஞ்சமாக, ஏன்னா இது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இவ்வளோ மட்டும் வாட்டர் போதும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருவோம். கொதிக்க முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கிழங்கு அதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிட்டோம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா கட் பண்ணி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு உள்ளே போட்டாச்சு. போட்டாச்சு. போட்டுட்டு இந்த கிழங்கு போட்டு இதை நல்லா இது பண்ணிட்டு
இப்போ இந்த கிழங்க போட்டுட்டு, உடனே இந்த கிழங்க என்ன பண்ணணும், ஒரு 2 மினிட்ஸ்ல இத ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் குழம்பு கொதிக்க விட்டா படுத்துரும். நம்ம ஆல்ரெடி இதுக்கு தேவையான உப்பு அரைக்கும் மீறே போட்டோம். இப்பவும் டேஸ்ட் பார்த்துட்டு நம்மளுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டா நம்ம போட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு லைட்டா கொதிக்க ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான்.